தனிச்சு நிக்கதான் சொல்லுங்களேன். அலையன்ஸ் இல்லாம தனிச்சு நின்னு ஜெயிச்சுட்டாங்கன்னா மிகப்பெரிய விஷயம். நிச்சயமா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நிச்சயமா தனிச்சு நின்னா யாருமே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கறத நான் அடிச்சு சொல்றேன். எழுதி கூட நீங்க வச்சுக்கோங்க. அவங்க தனிச்சு நின்னாங்கன்னா, நீங்க சொல்றீங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அப்கோர்ஸ் திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதாவது உன்ன மாதிரி தவக்கலா மாதிரி அங்கங்க தாவி போவோம்னு வச்சியா. அதாவது டிவிகேல இருந்து டிஎம்கே, அதுக்கப்புறம் டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கே போவேன், ஏடிஎம்கேல இருந்து பிஜேபி போவேன், அப்புறம் டிவிகேக்கு வருவேன். உன்ன மாதிரி ஆளு மாத்தி போற கூட்டம் நாங்க கிடையாது. சரியா? இப்போ டிஎம்கே போய் சேர்ந்துட்டு உங்க எம்எல்ஏ சீட் கொடுத்துருவாங்களா? என்னதான் கட்டி கட்டி கூடாங்களோ உங்க வார்டு நம்பர் சீட் கூட கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா சரியா? அதனால கூடுதல் விட்டு கூடுதல் வச்சுட்டு அங்கேயாச்சும் உண்மையா இருக்க பாரு. சரியா? அதாவது உனக்குன்னு ஒரு அடையாளம் கொடுத்தது டிவிக்கு மட்டும்தான். தளபதி விஜய் நான் கூட இருந்ததால் தான் உனக்கு வந்து கட்சியில் இருந்ததால் தான் உனக்கு அந்த பேரே வந்திருக்கு. இல்லைன்னா நீ வெறும் மண்ணு தான். புரியுதா? இனிமேச்சு போற கட்சியாச்சும் உண்மையா இரு.